ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன் இந்த சேனல் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்குது. அதை நான் லேட்டர் ஆன் வீடியோவில் சொல்கிறேன். நல்லா போச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் இந்த மாதிரி ஒரு ஹானர் கில்லிங் கேஸ் நடந்துச்சு அப்படின்றத பற்றி போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த கமெண்ட்டை. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த பேரண்ட்ஸ் ஹூ டிட் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். என்ன இப்படி ஒரு மர்டரை ஓப்பனாக ஒரு சோஷியல் மீடியாவில் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டுகிட்ட எதை நான் ஷேர் பண்ணோன்னே அதே நியூஸ் சேனலில் வேறு வீடியோஸ் இருக்குண்டா போய் பாரு அப்படின்னா, அதே மாதிரி சர்ச் பண்ணால் அடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கேஸ்ட்டை பேஸ் பண்ணி வெட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதே வீடியோ கீழே போய் நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். எங்ககிட்டலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அதே நியூஸ் சேனலில் அடுத்த வீடியோ போகிறேன். ஒரு மாடை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஒரு கூலி தொழிலாளியை வெட்டி கொண்டிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை என்னால் இந்த வீடியோவில் கூட சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், நம்ம பேசுகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோ இதை பற்றி தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கருப்பு எறும்பு எடுத்துக்கிறோம், ஒரு சிவப்பு எறும்பு ஒன்று சைடு எடுத்துகிட்டு 2 எறும்பையும் நம்ம பாட்டிலுக்குள்ளே போட்டு ஒரு இடத்துல வைக்கிறோம். 2 எறும்பும் அதோட சாப்பாடை தேடி அந்த பாட்டிலுக்குள்ளேயே சுற்றிட்டுரும். அதே பாட்டிலை நம்ம நல்லா குலுக்கிட்டு அந்த பாட்டிலை வச்சோம் அப்படின்னா சிவப்பு எறும்பு கருப்பு எறும்பை எதிரியாகவும், கருப்பு எறும்பு சிகப்பு எறும்பை எதிரியாகவும் நினச்சி ஒத்துனுக்கு ஒன்று அடிச்சு ஆரம்பித்தோம். ஸோ இதே தான் மனுஷங்களுக்கும் நம்மளோட பர்செப்ஷனுக்காண்டி இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதும் சரி, இவன்லாம் இப்படி தாண்டா இருப்பான்னு கெஸ் பண்ணுறதும் சரி, ரொம்பவே தப்பு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பெஷலாக யங் பீப்புள் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது தப்பாக கரெக்டானு கூட தெரியாது. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்ணுறப்போ இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக என்கரேஜ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயமும் தப்பு இல்லை அப்படின்றது. ஸோ டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பேட் பீப்புள் அண்ட் பேட் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ திங்க் வைஸ் பிஃபோர் வாட் யூ டூ. ஓகே, இதெல்லாம் பற்றி நீ யாரடா பேசுகிறதுக்கு, இல்லை நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, we are living in a democratic country. ஸோ we have liberty of thoughts and expression. எல்லாருக்கும் உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ பேசலாம், நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் பேசலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு. ஸோ தேங்க்யூ. பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ I have to say some lines. When regionalism, linguism and casteism influences your day-to-day life and humanity, then the purpose of your education is a question mark. இனவாதமும் மொழிவாதமும் மதவாதமும் ஜாதியவாதமும் உங்களுடைய மனிதாபிவாதத்தை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்ற கல்வி மிகப்பெரிய கேள்விக்குறியே அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.